தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக இளம்பெண் ஒருவரிடம் போலீசார் விசாரணை என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2 நாட்களாக இளம்பெண்ணிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, மேலும் விவரம். வணக்கம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மர்ம மரணம் அந்த வழக்கில் விசாரணையினுடைய கோணமானது மாறியிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. முக்கியமாக இளம்பெண் ஒருவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. ஜெயக்குமாரோடு இந்த பெண் நெருங்கிய உறவில் இருந்ததாகவும் தகவலாக நமக்கு அந்த விஷயம் தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் அந்த இளம் பெண்ணிடம் 2 நாட்களாக போலீசார் விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் நமக்கு அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. முக்கியமாக ஜெயக்குமாரினுடைய உடலானது எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட ஒரு நிலையில் தொடர்ந்து விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அது கொலையா தற்கொலையா என்பது ஏற்கனவே விசாரணை என்பது நடைபெற்ற நிலையில் ஏற்கனவே அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையும் கூட வெளியாகி இருந்தது. இதற்கிடையே ஜெயக்குமாரினுடைய குடும்பத்தினரிடம் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் இந்த இளம்பெண்ணிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக அந்த குடும்பத்தினரிடம் நடைபெற்ற அந்த விசாரணையில் ஜெயக்குமார் இளம்பெண் ஒருவரோடு நெருங்கிய உறவில் இருந்ததாகவும் அடிக்கடி அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்ததாகவும் அதே போல அந்த பெண்ணை அடிக்கடி வீட்டிற்கு அழைத்து வந்ததால் குடும்பத்தில் நிறைய சண்டைகள் ஏற்பட்டதாகவும் கூட தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த இளம்பெண்ணிடம் போலீசார் விசாரணை என்பது 2 நாட்களாக நடைபெற்று வருவதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் முக்கியமாக அந்த இளம்பெண்ணை கரைச்சுத்து புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனது வீட்டிற்கு அந்த இளம்பெண்ணை ஜெயக்குமார் அடிக்கடி அழைத்து சென்றிருப்பதாக தெரிய வருகிறது. முக்கியமாக கரைச்சுத்து புத்தூர் வீட்டின் தோட்டத்தில் தான் ஜெயக்குமாரினுடைய உடலானது எரிந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே இந்த இளம்பெண்ணிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் இந்த விசாரணை கோணமே தற்பொழுது மாறி இருப்பதாகவும் கூட நாம் புரிந்து கொள்ளலாம். இதற்கிடையே நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மர்ம மரண தொடர்பாக இளம்பெண் ஒருவரிடம் போலீசார் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சுமார் 30க்கும் மேற்பட்டோர், முக்கியமாக அந்த மரண வாக்குமூலம் என்ற பெயரில் கிடைக்கப்பெற்ற அந்த கடிதத்தில் பார்த்தோம் என்றால் நிறைய பேரினுடைய பெயரானது இடம்பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் நிறைய பேர் 20க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் நிறைய பேரிடம் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பல தனிப்படைகள் அமைத்து விசாரணையை மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த இளம் பெண்ணிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிய வருகிறது. கடந்த 2 நாட்களாகவே அந்த இளம் பெண்ணிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. ஜெயக்குமாருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, என்ன மாதிரியான கடைசியாக அவரை எப்பொழுது பார்த்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களின் அடிப்படையில் அந்த இளம் பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. அந்த வகையில் ஜெயக்குமாரினுடைய குடும்பத்தினரிடம் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் இந்த இளம் பெண்ணிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஜெயக்குமாரோடு நெருங்கிய உறவில் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த இளம்பெண் நெருங்கிய உறவில் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இந்த பெண்ணிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிய வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.